நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமாம், நம்ம வேத தியானத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம அழகான ஒரு பாடலை பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்புறம் வேத தியானத்துக்குள்ளே நம்ம போகலாம். அல்லேலூயா. ஆமென். மனிதன் நன்றி மறப்பான், என் இயேசுவே நீரோ என் பாவத்தை மறந்தீரே. மனிதன் நன்றி மறப்பான், என் இயேசுவே நீரோ என் பாவத்தை மறந்தீரே. இயேசுவே இயேசுவே உம்மை மறந்தால் வாழ்வில்லை. இயேசுவே இயேசுவே உம்மை மறந்தால் வாழ்வில்லை. மனிதன் வாக்கு கொடுத்தான், மறுகணமே மறந்து போவான். வானமும் பூமி அழிந்தாலும் உங்க வாக்கோ மாறாது. மனிதன் வாக்கு கொடுத்தான், மறுகணமே மறந்து போவான். வானமும் பூமி அழிந்தாலும் உங்க வாக்கோ மாறாது. இயேசுவே இயேசுவே உம்மை மறந்தால் வாழ்வில்லை. மனித பாசங்களோ கூடும் குறையும் நிலையில்லையே. என் தாயின் கருவிலிருந்து உங்க பாசத்தில் களவில்லையே. மனித பாசங்களோ கூடும் குறையும் நிலையில்லையே. தாயின் கருவிலிருந்து உங்க பாசத்திற்களவில்லையே. இயேசுவே இயேசுவே உம்மை மறந்தால் வாழ்வில்லை. மனிதன் நன்றி மறப்பான், என் இயேசுவே நீரோ என் பாவத்தை மறந்தீரே. மனிதன் நன்றி மறப்பான், என் இயேசுவே நீரோ என் பாவத்தை மறந்தீரே. இயேசுவே இயேசுவே உம்மை மறந்தால் வாழ்வில்லை. இயேசுவே இயேசுவே உம்மை மறந்தால் வாழ்வில்லை. ஆமென். ஆமாம், மனுஷங்க நன்றி மறப்பாங்க இல்லைங்களா? ஆனால் நம்ம கர்த்தர் நம்முடைய பாவத்தை மறந்தாங்க இல்லைங்களா? ஆமாம், மனுஷன் வாக்கு கொடுத்தா அது சிலவ உடனே மறப்பாங்க. சிலர் அது கொடுக்கும்போது ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ப்ராமிஸை நினைக்க மாட்டாங்க. யார்? மனுஷன் கொடுக்குற ப்ராமிஸ் அது. ஆனால் நம்ம கர்த்தர் வாக்கு கொடுத்தா
அது வானம் பூமி அழிஞ்சாலும் அவர் கொடுத்த வாக்கு ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மாறாது. கர்த்தர் மறந்துட மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் இல்லை. அதனால் அவர் மனமாறவும் மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்போ மனிதர்கள் பாசம் ஒரு நாளைக்கு கூடும், ஒரு நாளைக்கு குறையும் இல்லைங்களா? அவங்க நேசம் நம்ம மேலே உண்மையாகவே இருந்தாலும் அவங்க இருப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை. அவங்க ஜீவ நாட்கள் எவ்வளோ நாள், அவங்க உயிர் இருக்கிற வரலையும் தான் அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அன்பு கிடைக்காது இல்லையா? ஆனால் எப்பவுமே நம்ம தாயின் கருவில் நம்மளை எப்போ கண்டாரோ அப்போலேருந்து நம்ம கர்த்தர்கிட்ட போகிறவர்களையும் யுக 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 யுகமாக அவர் நேசம் பாசம் மாறாது. அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு மாறாது. அல்லேலூயா, ஆமென். மோசேகிட்ட சொல்வார் பாருங்க கர்த்தர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்கள் பிதாக்களின் தேவன் நான். இதுதான் என்னுடைய சதா காலமும் என்னுடைய பேர் பிரஸ்தாபம், அதை நான் மாற்ற மாட்டேன்றாரு. அல்லேலூயா, அவர் தான் நம்ம கர்த்தர். அந்த சிருஷ்டி கர்த்தர் தான் நமக்காக நம்ம மேலே வச்சுங்கிற அளவில்லாத அன்பினால் அவரால் மனிதனாக வர முடிஞ்சது. அல்லேலூயா, ஆமென். நம்ம சிருஷ்டி கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற நேசத்தால் ஒரு மனிதனாகவே வந்துட்டார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? உலகத்தார் சொல்லுவாங்க, நிறைய பேர் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க, கடவுள் மனுஷனாக பிறக்கணும் அப்போ தான் மனுஷன் நிலமை தெரியும் அப்படின்னு. அவர் மனிதனாக பிறந்து 2000 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அவர் மனிதனாக பிறந்ததுனால தான் நம்ம பலவீனங்கள் என்ன, கஷ்டம் என்ன, நம்ம குறைகள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால தான் நம்மளை மன்னிச்சு 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 இம்மட்டும் அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்தின வர காரணம் இல்லைங்களா? அவர் மனிதனாக வந்ததுனால தான். அல்லேலூயா, ஆமென். அது உலகம் தெரியணும். எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு ஏசப்பா சொல்லுவாங்கள்ல, மத்திய 24ஆம் அதிகாரத்தில், இந்த பூலோகம் எங்கும் இயேசுதான் மெய்யான தேவன் அப்படின்னு எல்லா ஜாதி ஜனங்களிலும் எல்லா கோத்திரத்தாரும் பாஷக்காரரும் தேசத்தாரும் எப்போ தெரியுதோ அப்போ நான் வருவேன்னு சொன்னாங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுவதும் இயேசு தான் மெய்யான தெய்வம்ன்றதை கர்த்தர் பூலோகம் எங்கும் தெரிய வைத்திருக்கிறார். அதுக்காக வேணூர் கோடி கோடி சூத்திரம். நம்ம எப்போவும் ஏசப்பா வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம மத்திய 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு அழகாக தியானிக்க வச்சாங்க இல்லைங்களா? அன்னை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. அவரு தான் யார்? கிறிஸ்து, அதாவது மெஸ்ஸியா, இரட்சகர் அப்படின்றதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே மரியாள்கிட்ட நிறைவேறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமென். அப்போ நம்முடைய கிறிஸ்து இயேசு தான் யார்? மெஸ்ஸியா, இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், தியானித்தோம் இல்லைங்களா? அவர் தான் இம்மானுவேலர். அவர் எப்போவும் நம்ம கூட இருக்கிறவர். அப்படின்னா எப்போ நம்ம கூட இருக்கிறவர் யார்? ஆவியானவர். அதுக்கு இன்னொரு பேரும் இம்மானுவேல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இம்மானுவேலும் நம்மோட இருக்கிறவர்னு அர்த்தம். ஆவியானவர் எப்போதும் நம்மளோட இருக்கிறாரு இல்லையா? ஆமென். அப்போ அதை நம்ம தியானித்தோம். இப்போ நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரம், ரொம்ப புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த பேசிக் தான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற விதத்தில் அறிஞ்சிக்கிறதும் அவருக்குள் நம்ம யாருன்னு அறிஞ்சிக்கிறதும் பேசிக். இது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மற்றது கட்டுறதெல்லாம், அது மேலே கட்டுறதெல்லாம் என்ன? அது மாளிகை. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ஐஸ்வர்யத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மாளிகை அதை மேலே கட்டலாம். அதுக்கு அந்தந்த வெளிப்பாட்டுக்கு பலனை கர்த்தர் வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. அதை தான் வேதம் தெளிவாக பேதுருக்கு சொல்லும். நீ இந்த பூமியில் எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் நீ எதை கட்ட வைக்கிறியோ அது பரலோகத்தில் கட்ட வைக்கப்படும். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அது பரலோகத்துக்கு பிரதிபலன் நமக்கு கிடைக்கும்.
இந்த பூமியில் எங்கே நம்ம வந்து நல்ல கர்த்தரை தெரிஞ்சும் நல்ல கனி கொடுக்காம இருக்கிறோமோ நம்ம அதுக்கேற்ற பலனும் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை படிக்கலாம். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்றத கவனமாக கேட்டு நம்ம வந்து அதன்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். கண்கள் தெளிவுள்ளதாக இருக்கணும், செவி திறந்துருக்கணும் கர்த்தர் வசனத்துக்கு. இருதயம் வந்து எப்போ ஒன்றாவாக இருக்கணும். நல்ல விதை போட்டாக்கா எப்படி அது வந்து சதையுள்ள இருதயமாக ஸ்மூத்தாக இருந்தால் தான் விதை என்ன ஆகும், 30 இல்லை 60 100 பலன்கள் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் ஆவியானவருக்கு என்ன சொல்லித்தராங்கன்னு கவனமாக கேட்கலாம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 2:1. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். 7. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்து குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போது ஏரோது நாளில் யூதாவில் இருக்கிற பெத்லெகேமில் இயேசு பிறந்தார் அப்படின்னு அவருடைய நட்சத்திரம் அப்படின்னா அந்த சாஸ்திரிகளுக்கு கிறிஸ்து பிறந்தா இந்த நட்சத்திரம் இங்கே வரும், அதான் வந்து உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்கலாம். இஸ்ரவேல் வந்தோடனே நேராக இங்கே போகிறாங்க, ராஜா கிட்ட போகிறாங்க. அவங்க வந்து நம்ம வந்து 3 பொருள் அவங்க எடுத்துன்னு வந்ததுனால, பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், அது வெள்ளைப்போளம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்ததுனால 3 பேரும் சொல்கிறோம். ஆனால் 3 பேரில் 5 பேருன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருந்து கூட ஒருத்தர் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க 5 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏரோதுக்கிட்ட போகிறாங்க. ஏரோதுக்கிட்ட போய் சந்தோஷமாக போயிட்டு, ஏரோதுக்கு மகனாக தான் பிறந்திருக்கணும், ஏன்னா வாரிசு நெக்ஸ்ட் வாரிசு அவர் தானே, ஏன்னா ஒரு ராஜா தானே, ராஜ வம்சத்தில் தானே அவர் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நேராக சந்தோஷமாக ஏரோதுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே சொல்லுங்கள், நாங்கள் அவரை வணங்கணும் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே கலகம். ஏன்னா அவனுக்கு யாரும், அவனுக்கு வந்து ஆல்ரெடி பிறந்திருந்திருப்பாங்க பிள்ளைங்க, நமக்கு அடுத்தது இவன் தான் ராஜா அப்படின்னு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகியிருப்பாங்க ஏரோது. அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு பிறக்க வேண்டி இருக்கலாம். ஆனால் பிறந்ததை பார்த்தோ அவர் நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் வந்தோமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு அந்த ஏரோதுக்கு ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அந்த நகரத்துக்கே ஒரு கலகம் வந்துச்சான் பாருங்க. அப்படின்னா அந்த ராஜ்யமே எப்படி இருக்குது, கள்ளக்கூட்டமாக இருந்திருக்குது. அவங்க அப்போ என்ன பண்ணுறான், இவன் ஏன் கலங்கணும் இல்லையா, அவனுடைய ராஜ்யம் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது, நம்ம வாரிசு தவிர மற்றவங்க கிட்ட போயிடக்கூடாது. பொலிட்டிக்கல் பாருங்க, அப்போ இருந்தே இருக்குது அந்த அரசியல் இல்லைங்களா. அப்போ இவனுக்கு யாரை கூப்பிட்றான், பிரதான ஆசாரியர்களை, ஜனத்தினுடைய வேத பாரகரெல்லாம் கூப்பிட்டு அப்போ தான் வேதத்தை எடுத்து படிக்க வைக்கிறாங்க.
கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பாருன்னு எழுதியிருக்கு பாருங்க. அப்போ அந்த ஏரோது ராஜாவுக்கும் அந்த ராஜ்யம் செய்கிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே இந்த உண்மை என்ன தெரிஞ்சிருந்திருக்கு. நெக்ஸ்ட் ராஜ்யம் யாருக்கு தான் போகுது? கிறிஸ்துவானவருக்கு தான் போக போகுதுன்னு நல்லா தெரியுது பாருங்க. அப்போ இவங்க செக் பண்ணுறாங்க. 5:2 மீகா தீர்க்கதரிசி சொன்னது அவங்க எழுதியிருக்கு. அப்போனா யூதாவில் எருசலேமில் தான் என்ன பண்ணியிருக்கணும், கிறிஸ்து பிறந்திருப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சது மட்டும் இல்லை, ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு, நீங்கள் அந்த நட்சத்திரத்தை எப்போ பார்த்தீங்க, எந்த மாதம் பார்த்தீங்க, எந்த வருஷம் பார்த்தீங்க, எந்த நாளில் பார்த்தீங்க, எந்த டேட்டில் பார்த்தீங்க, எந்த நேரத்தில் பார்த்தீங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்களாம், திட்டமாக விசாரிக்கிறாங்களாம். கண்டிப்பாக ஏரோது என்ன செஞ்சுருப்பான், இதை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்ட, ராஜ வம்சத்தில் இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணியிருப்பான், செக் பண்ண வச்சுருப்பான், யாராவது பிறந்திருக்கிறா பாருங்க. ஆனால் யாருமே அதை மாதிரி ராஜ வம்சத்தில் யாருமே பிறந்திருக்கல. இவங்க தேடி பார்த்து இல்லையா, ஒரு சராசரி குடும்பத்தில் தானே ஏசப்பா பிறந்திருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அவரை வணங்கணும் அப்படி சொல்கிறான் ஏரோது ராஜா. நீங்கள் ஒரு மகிமையான காரியத்தை பார்க்கணும். இங்கே மத்தேயு 2:9 ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்ஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்லிட்டான், நீங்கள் போய், ஏன்னா ராஜா கிட்ட தான் குழந்தை பிறக்கும், இப்போ அழகாக ராஜா கிட்ட கொடுத்துட்டு அதை வணங்கிட்டு வரலான்ட்டு இவங்க வந்தது. இங்கே பார்த்தாக்கா ராஜாவே தெரில, நீங்கள் போய் விசாரிச்சுன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து வணங்குறேன்னு சொல்லி ஏரோது சொல்லிட்டான். இப்போ எந்த வீட்டில், எந்த ஊரில், எந்த தெருவில், எங்கே இருக்குவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ஏரோது கிட்ட போகிறதுக்கு இவங்களுக்கு வழி தெரியும். அதனால் அந்த நட்சத்திரம் வரல 2 வருஷமாக. எருசலேமில் எங்கன்ட்டு நம்ம போய் தேட முடியும் திறந்துருக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டு தான் வருத்தமாக வந்திருப்பாங்க. வராங்க, கரெக்டாக வந்து கர்த்தர் பிறக்கும் போது பார்த்த அந்த நட்சத்திரம், அதே நட்சத்திரம் வந்து நிற்குது. அவங்களுக்கு பார்த்து மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அவங்க அடைகிறாங்கன்னு பார்க்குறோம். அல்லேலூயா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லைங்களா அதை பார்த்து. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க வீடு அட்ரஸ் நமக்கு தெரியல. எந்த வீட்டுக்கு போக நம்ம அட்ரஸ் தெரியாமல் நின்றுக்கிறோமோ அதே வீட்டுக்காரை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஐயோ உங்கள் வீட்டுக்கு தான் வர்றதுக்குறணும், நீங்களே எங்கே இருக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் தான் தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, அது நகருதுங்க, போதுங்க. அது என்ன பண்ணுது, போகுது. என்னத்துக்கு வேணும் இந்த கூகுள் மேப் எல்லாம் இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ சரியாக சொல்கிறதே இல்லை, ராங்காக தான் சொல்கிறது இல்லைங்களா? ஆமாம். அப்போ என்ன அழகாக என்ன பண்ணுறாங்க, அந்த நட்சத்திரத்தை அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக
போயிருப்பாங்க அந்த சாஸ்திரிகள். மன மகிழ்ச்சியோட கரெக்டாக எந்த ஊரில், எந்த தெருவில், எந்த வீட்டில் ஏசப்பா பிறந்திருக்கிறாங்களோ அங்கே போய் நேராக நின்று இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகள் தவிர வேறு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அல்லேலூயா, ஆமென். ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம் நடந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது ஏசப்பா குழந்தைய அவங்க பார்க்க போல, 2 வயசில் தான் போயிட்டு ஏசப்பாவை பார்த்து ஒரு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறது நமக்கு தெரியுது. சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் கண்டிப்பாக அன்றைக்கே அவங்க போல, இன்றைக்கி நைட் அங்கே இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. அப்போ கண்டிப்பாக இங்கே மரியாள் இங்கே அந்த மாட்டு தொழுவத்தில் ஏசப்பா பிறக்கிற அந்த டைமும் இவங்க பார்க்குற அந்த நட்சத்திரத்தின் டைமும் கரெக்டாக இருந்திருக்கும். ஆச்சரியமாக டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த டைமில் யோசேப்பும் சாஸ்திரிகள் மரியாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருந்திருப்பாங்க இல்லைங்களா. பேசுனதுக்கு அப்போது கண்டிப்பாக யோசேப்பு சொல்லியிருப்பார், இப்போ கர்த்தர் பிறந்திருக்கிறது உலக ரட்சகராக பிறந்திருக்கிறாரு. அவர் ரத்தம் சிந்தி மனிதர்கள் பாவத்தை நீக்கி அவங்களை பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்லை உலகுக்கே இவர் தான் ராஜாவாக இருப்பார். அப்படி அதுக்கு தான் இப்போ மெசியா கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, இஸ்ரேலுக்கு மட்டும் ராஜாவை பிறக்கலை அப்படின்னு தானே கப்ரியேல் சொல்கிறாரு. யோசேப்புக்கிட்டையும் மரியாளுக்கிட்டையும் உலக மக்களின் பாவங்களை நீக்கி அவங்கள ரட்சிக்க தானே பிறந்திருக்கிறாருன்ட்டு சொல்கிறாரு. இதை தான் என்ன பண்ணியிருப்பா, சாஸ்திரிங்க கிட்ட யோசேப்பும் மரியாவும்னா சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். 12 பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதெல்லாம் நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அப்படின்னு அங்கே சொல்கிறோம். அப்போ அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல பார்க்குறோம். அவங்க எல்லா தீர்க்க தரிசனங்களும் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். மீகா சொன்னதையும், ஓசியா சொன்னதையும், மோசே சொன்னதையும், தாவீது சொன்னதையும் என்ன பண்ணுறோம், நம்ம ஏசாயா சொன்னது, இது எல்லாமே எங்கள் 2ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எரேமியா சொல்கிறது. இது எல்லாமே எல்லா தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்த எல்லாமே மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறதை மொத்தமாக நம்ம இங்கே பார்க்குறோம். சாஸ்திரிகள் போய் சொல்லலை, நம்ம வஞ்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லி அவன் பிளான் பண்ணாததுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொல்லி எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது ஏரோதில் அது பிசாசின் ஆவி. பவுல் சொல்வார்ல, ரத்தத்தோடு மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத அசுத்தாவிகளோடும் துரதனங்களோடும் அந்தகார சக்திகளோடும் பிரபஞ்சத்தில் இருக்க சர்வலோக அதிபதிகளோடும் இந்த பிசாசின் கிரிகளோட தான் நமக்கு யுத்தம் இருக்குது. அப்போ ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு நபர்லேருந்தும், குடும்பத்திலிருந்தும், ஒரு ஏரியாவிலிருந்தும், தேசத்துலேயும், ராஜ்யங்கள் மூலிமா, ராஜாக்கள் மூலிமா, நபர்கள் மூலிமா பிசாசின் ஆவிகள் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த சக்தியில் முறியடிக்க, நிர்மூலமாக்க, ஜெயத்தை எடுத்துக்கொள்ள தான் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறதுக்கு சதா காலமும் உலகம் முடிகிற வரலையும் ஒவ்வொரு நாளும் சதா காலமும் நம்ம கூட இருக்க காரணம் அதுதான். எந்த பிசாசின் கிரியையும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணம். ஆவியானவர் நம்மளோட இருக்கிறதும் அவசியம். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த ஏரோதனுடைய பிசாசினுடைய அவனை கொண்டு செயல்படுகிற பிசாசின் கிரியை என்ன செய்யுது, அந்த யோசிச்சு பார்க்குது. அப்போ நம்ம தவற விட்டுடக்கூடாது. ஒரு குழந்தைக்காக எருசலேமில் இருக்கிற எல்லா ஆண் குழந்தையும் ஈவிரக்க இல்லாமல் கொள்ள வைக்குது பாருங்க.
பிசாசுக்கு கொல்ல, அழிக்க, நாசம் பண்றது தவிர வேற எந்த நல்ல குணமும் பிசாசு கிட்ட கிடையாது. சுத்தமா மொத்தமா கெட்டவன் யாரு? பிசாசு. அந்த 2 வயசு குழந்தைங்களெல்லாம் கொல்ல கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஏன்னா அவனுங்க கொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? குழந்தைங்கள எல்லாரையும் பரலோகத்தில் அழகாக கூட்டின்னு போயிட்டு இருப்பாரு. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? அவ்வளோ அனுமதிக்கிறாரு இல்லையா? ஜீவன் கொடுக்கறதும் எடுக்கிறதும் அவரு தானே. அழகா அவனுங்க என்ன பண்ண 2 வயசு குழந்தைங்கள்லாம் கர்த்தர்கிட்ட போய் சந்தோஷமா இருந்திருக்குங்க. இல்லையா? ஒரு தேவன் அவர் கொல்ல வந்தாக்கா அவர் மறைக்க தெரியாதா? இல்லை மறைஞ்சிட தெரியாதா? கண்ணுக்கு தெரியாமல் வைக்க தெரியாதா? அந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்லாம் சில நேரத்தில் நம்ம வேதத்தில் என்ன பார்க்குறோம்? அவர் கர்த்தர் தான், சிருஷ்டி கர்த்தர் தான், தேவன் தான் மனிதனாக பிறந்திருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? கொல்ல பார்ப்பாங்க. குழந்தைய தூக்கி என்ன பண்ண துரிதமாக சீக்கிரமாக ஓடி போடுறாரு. அப்போ சில காரியங்களை நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் செய்ய முடியாது. மாம்சீகமாக தான் சில காரியங்களை நம்ம செய்யணும். பதுங்கி மறைஞ்சிருக்க வேண்டிய நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மறைஞ்சு தான் இருக்கணும். அது பயம்ன்ற அர்த்தம் இல்லை. தெரியாம சில காரியங்களை செய்ய வேண்டியத காரியத்தை தெரியாம செய்யத்தான் வேணும். அது தப்பு, அது தப்பான காரியம், அதனாலதான் தெரியாம செய்யறாங்கன்ற அர்த்தத்துக்கு வராது. இவங்க பயந்துக்குன்னு தெரியாம மறைஞ்சிருக்கிறாங்க, தெரியாம மறைஞ்சு செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில தேவ திட்டங்களை இப்படிதான் நம்ம செய்ய வேண்டி இருக்கு வேதத்தின்படி. அதுக்கு ஆவியானவர் ஆளுகை இருந்தால் மட்டும்தான் எந்த நேரத்தில் மறைஞ்சிருந்து செய்யணும், எந்த இடத்துல தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யணுன்ற ஞானத்தெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு இப்போ யோசேப்புக்கு சொன்ன மாதிரி சொல்லும் போது நம்ம அதை கவனமாக கேட்டு செய்யணும். தேவ சித்தமாக இருந்தாலும் அது தேவனாலே தான் மறைஞ்சியும் தெரியாமலும் செய்ய வைக்கிறாரு. நமக்கு தெரியுதுங்களா? ஆமே. அது மற்றவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ பயந்துன்னு தெரியாமல் போயிட்டாங்க, ஐயோ பயந்துன்னு ஓடி போயிட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறவங்க சொல்லட்டும். உலகத்தார் சொல்ல மாட்டாங்க. இன்னும் கேட்டால் சத்தியம் தெரிஞ்ச ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அதை நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா பேஸ் பண்ணணும்னா சிலது இங்கே கேட்டாலும் இந்த பக்கம் விடணுன்னுவாங்க. இதை மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே கூட கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. நம்ம கர்த்தர் சொல்கிறாரா அதை செஞ்சுட்டு போகணும். நம்ம ஏசப்பா செய்ய சொல்கிறாரு, மறைவாக செய்ய சொல்கிறாரா, மறைஞ்சு தான் செய்யணும். தெரியாமல் இந்த காரியம் செய்யணுமா, தெரியாமல் தான் செய்யணும். இதுதான் தேவ சித்தம். மனுஷன் அவன் என்ன சொல்கிறது, இவன் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு எந்த மனுஷன் என்ன சொல்லி என்ன வரப்போகுது? நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் நம்ம கர்த்தர். அவருக்கு தான் நம்ம பயப்படணும் தவிர மனுஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது. இந்த மாதிரி தெய்வ சித்தத்துக்கெல்லாம் சப்பாவை அப்படி தான் போக சொல்கிறாரு. குழந்தை தூக்கி நிறுத்து ஓடி போன்றாரு. பயந்துன்னு சொல்கிறாரா? கிடையாது. சில சமயத்தில் சில காரியங்களை இப்படி தான் நம்ம செய்ய வேண்டி இருக்கு, தேவ சித்தமாக இருந்தாலும். தேவியா. ஆமென்.